வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மொத்த விலைவாசி சரிவு 3.74% குறைந்துள்ளதாக தகவல். சிபிஐ இயக்குனர் வீட்டு வருகை பதிவேட்டை தந்தது யார்? வக்கீல் பிரசாந்த் பூஷன் வரும் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. செப்டம்பர் 24ஆம் தேதி செவ்வாயின் வான்வெளி பாதையில் மங்கள்யான் நிலை நிறுத்தம் தயார் நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள். விரிவான செய்திகள். கடந்த 5 ஆண்டுகளில் முதல் முறையாக மொத்த விலைவாசி விகிதம் 3.74% குறைந்துள்ளது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரசின் படுதோல்விக்கு ஊழல் விவகாரங்கள் மட்டுமின்றி கடுமையான விலைவாசி உயர்வும் முக்கிய காரணமாக இருந்தது. அதனால் மோடி பிரதமராக பொறுப்பேற்றதில் இருந்து விலைவாசிகளை கட்டுப்படுத்த தொடர் முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் பலனாக கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான மொத்த விலைவாசி விகிதம் 3.74% குறைந்துள்ளதாக அரசு புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. உணவு மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலைவாசி குறைந்ததன் காரணமாகவே மொத்த விலைவாசியும் குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் மொத்த விலைவாசி மிகவும் குறைந்திருப்பது இதுவே முதல் முறை. சில்லறை விலைவாசி எனப்படும் நுகர்வோர் விலைவாசி விகிதமும் ஜூலை மாதத்தின் 7.96% இருந்து ஆகஸ்ட் மாதத்தில் 7.8% குறைந்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் அறிவிக்க உள்ள நிலையில் மொத்த சில்லறை விலைவாசி விகிதங்கள் குறைந்திருப்பதால் வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் கூறுகையில், ரிசர்வ் வங்கியின் முன் அறிவிப்புக்கு ஏற்ப விலைவாசி விகிதங்கள் குறைந்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோல் விலையைப் போல டீசல் விலையை நிர்ணயிக்கும் முடிவை எண்ணெய் நிறுவனங்களிடமே முழுமையாக ஒப்படைக்க வேண்டுமெனவும் மத்திய அரசை ரகுராம் ராஜன் வலியுறுத்தியுள்ளார். சிபிஐ இயக்குனர் வீட்டு பார்வையாளர்கள் விவரம் அடங்கிய பதிவேட்டை யாரிடம் இருந்து பெற்றீர்கள் என்பதை தெரிவிக்கும்படி வக்கீல் பிரசாந்த் பூஷனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2G மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களை தன் வீட்டிலேயே சிபிஐ இயக்குனர் ரஞ்சித் சின்ஹா சந்தித்ததாக வக்கீலும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களில் ஒருவருமான பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்துள்ளார். தனது குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக ரஞ்சித் சின்ஹா வீட்டு பார்வையாளர் வருகை பதிவேட்டின் ஒரிஜினலையே உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்துள்ளார். இந்த விவகாரத்தில் அபிடவிட்டை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சின்ஹா, பூஷன் தாக்கல் செய்த பதிவேடு போலியானது என்றும் போலியான ஆதாரங்களை அளித்த பிரசாந்த் பூஷன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இவ்வழக்கு திங்களன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரசாந்த் பூஷன் தன் வீட்டுக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சின்ஹா வீட்டு பார்வையாளர் பதிவேட்டை கொடுத்ததாக ஒரு விளக்க அறிக்கையை தாக்கல் செய்தார். அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சின்ஹா வீட்டு பார்வையாளர் வருகை பதிவேட்டை யாரிடம் இருந்து பெற்றார் என்பதை நீதிமன்றத்துக்கு பிரசாந்த் பூஷன் கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டுமென உத்தரவிட்டனர். रंजीत सिन्हा के वकील ने ये दलील दी कि कोर्ट को इसकी सुनवाई तब तक नहीं करनी चाहिए जब तक कि हमने जिस आधार पर या जिस सोर्स से मुझे ये इन्फॉर्मेशन मिली है कि सीबीआई डायरेक्टर ने क्या किया और उसकी जो एंट्री रजिस्टर जो मिला है, जब तक मैं उसको डिस्क्लोज ना कर दूं कि किसने मुझे दिया, किसने मुझे ये इन्फॉर्मेशन दी, उस विसिल ब्लोअर का नाम क्या है, तब तक कोर्ट इसकी सुनवाई ना करे। उस पर मैंने कोर्ट को बताया कि देखिए ये एक पब्लिक इंटरेस्ट का केस है, जनहित का मामला है। सेंटर फॉर पब्लिक इंटरेस्ट लिटिगेशन के पास जगह जगह से इन्फॉर्मेशन आती है। जब हमारे पास कुछ विसिल ब्लोअर्स ने ये इन्फॉर्मेशन दी जिसमें कि हमने अपने एप्लीकेशन में कोट भी कर दिया है. பதிவேட்டை கொடுத்த நபரின் பெயரை சீலிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். செவ்வாய் கிரக வான்வெளி பாதையில் மங்கள்யான் விண்கலத்தை நிலைநிறுத்துவதற்கு தேவையான அனைத்து உத்தரவுகளையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பதிவேற்றம் செய்துள்ளனர். செவ்வாய் கிரகம் குறித்து ஆராய மங்கள்யான் எனும் விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் இருந்து ஏவியது. 450 கோடி ரூபாய் செலவில் விண்ணில் செலுத்தப்பட்ட மங்கள்யான் பூமி கிரகத்தின் வான்வெளியை கடந்தது. செவ்வாய் கிரகத்தை நோக்கிய தனது பயணத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி துவங்கியது. தற்போது 95% பயணத்தை நிறைவு செய்துவிட்ட மங்கள்யான் விண்கலம் சிறப்பான நிலையில் இருப்பதாகவும் 211 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து முக்கிய தகவல்களை அனுப்பி வருவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். இன்னும் 4 லட்சம் மில்லியன் கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தை பயணிக்க வேண்டியுள்ள மங்கள்யான் விண்கலம்
செப்டம்பர் 24ஆம் தேதியன்று செவ்வாய் கிரகத்தின் வான்வெளி பாதையில் நுழையும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் எதிர்பார்த்துள்ளனர். செவ்வாய் வான்வெளியில் மங்கள்யானை சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதற்கான உத்தரவுகளை பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் விஞ்ஞானிகள் கணினி மூலம் பதிவேற்றம் செய்துள்ளனர். பதிவேற்றம் செய்யும் பணிகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு உச்சக்கட்ட சவால் செப்டம்பர் 24ஆம் தேதி காத்திருக்கிறது. அன்றைய தினம் மங்கள்யான் விண்கலத்தில் உள்ள திரவ என்ஜினை மீண்டும் விஞ்ஞானிகள் இயக்க உள்ளனர். கடந்த 10 மாதமாக ஸ்லீப் மோடில் இருந்த அந்த என்ஜினை இயக்க செய்வதன் மூலம் மங்கள்யானை செவ்வாயின் வான்வெளி பாதையில் நிலைநிறுத்த முடியும். பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் இந்த பணியில் உச்சக்கட்ட பரபரப்புடன் செயலாற்றி வருகின்றனர். 24ஆம் தேதியன்று செவ்வாயின் வான்வெளி பாதையில் மங்கள்யான் நிலைநிறுத்தப்பட்டால் செவ்வாய்க்கு விண்கலத்தை அனுப்பிய உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். இதற்கு முன் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய கூட்டமைப்பு சார்பில் செவ்வாய்க்கு செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளன. உட்கட்சி பிரச்சினை மற்றும் தோல்வி பயத்தால் தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தங்களது மனுவை வாபஸ் பெற்றனர் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா கோவை மாநகராட்சி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து திங்களன்று மாலை பிரச்சாரம் செய்தார். முன்னதாக கோவையில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை சிலைக்கு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயலலிதா மரியாதை செலுத்தினார். விழா மலரை ஜெயலலிதா வெளியிட அமைச்சர் வேலுமணி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அங்கிருந்து வஉசி பூங்கா மைதானத்திற்கு சென்ற முதல்வர் ஜெயலலிதா அதிமுக வேட்பாளரை ஆதரிக்க கோரி பிரச்சாரம் செய்தார். பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் தோல்வி பயத்தால் தான் வேட்புமனுவை வாபஸ் பெற்றதாகவும் உட்கட்சி பிரச்சினை இருப்பதாகவும் முதல்வர் ஜெயலலிதா பேசினார். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வேட்பு மனுவை திரும்ப பெறுகிறார்கள். இதை மறைக்க ஆளும் கட்சியின் மீது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். உதாரணத்திற்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்மையில் ஒரு நாளிதழுக்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பதவிக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திருமதி வெள்ளையம்மாளை பிஜேபியின் நாகர்கோவில் நகராட்சி தலைவர் வீட்டில் ரகசியமாக தங்க வைத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இருந்தும் பெரும் தொகைக்கு பேரம் பேசி அவரை அனைத்து இந்திய அண்ணா திமுக வாபஸ் வாங்க செய்துவிட்டதாக கூறியிருந்தார். இது எப்படி சாத்தியமாகும்? மேயர் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவரிடம் எப்படி பேரம் பேச முடியும்? இவர்களுக்குள் உள்ள கோஷ்டி பூசலை மூடி மறைக்க எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் கோவை மாநகராட்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நலத்திட்டங்களை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா திமுக ஆட்சியில் இருந்த மின்வெட்டு பிரச்சினை தற்போது முற்றிலும் நீங்கிவிட்டதாக கூறினார். உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் செவ்வாயன்று மாலையுடன் நிறைவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் ஹபீஸ் சயீத் சுற்றித் திரிவதில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சினை என்று கூறியதன் மூலம் பாகிஸ்தானிய தூதர் அப்துல் பாசித் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். 166 பேரை பலிவாங்கிய 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்க தலைவர் ஹபீஸ் சயீத் இருப்பதாக இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் தொழில் கூட்டமைப்பான அசோசாம் டெல்லியில் ஏற்பாடு செய்திருந்த இந்திய பாகிஸ்தானிய பொருளாதார வளர்ச்சி குறித்த கருத்தரங்கில் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாசித் கலந்து கொண்டார். இந்தியாவால் தேடப்படும் ஹபீஸ் சயீத் இரு நாடுகளின் எல்லைக்கோட்டில் சுதந்திரமாக உலா வருவது குறித்து நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது ஹபீஸ் சயீத் ஒரு பாகிஸ்தானி என்பதால் அங்கு சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார் என்று கூறிய அப்துல் பாசித், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று காட்டத்துடன் கேட்டார். Hafiz Saeed is a Pakistan national, so he is free to roam around. So what is the problem? What is the issue? மும்பை தாக்குதல் குற்றச்சாட்டிலிருந்து ஹபீஸ் சயீத் விடுவிக்கப்பட்டு விட்டார் என்றும் அவர் மீது பாகிஸ்தானில் வழக்கேதும் இல்லை என்றும் தூதர் அப்துல் பாசித் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் கடந்த மாதம் 25ஆம் தேதி நடக்கவிருந்த நிலையில் காஷ்மீர பிரிவினைவாதிகளுடன் அப்துல் பாசித் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தியதால் பேச்சுவார்த்தையே ரத்து செய்யப்பட்டது. இப்பிரச்சனையே முழுதாக ஓயாத நிலையில் பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் குறித்த கருத்தால் புதிய சர்ச்சையை பாகிஸ்தானிய தூதர் அப்துல் பாசித் கிளப்பிவிட்டுள்ளார். தஞ்சை அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் திருமண மண்டபத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் தொழிலாளர் ஒருவர் பலியானார். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.
தஞ்சை அருகே புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் அதிமுக ஒன்றிய செயலாளரான துரை வீரணன் திருமண மண்டபம் ஒன்றை கட்டி வருகிறார். திங்கள்கிழமையன்று திருமண மண்டபத்தின் மேற்கூரையில் கான்கிரீட் போடும் பணி நடந்தது. அப்போது திடீரென்று மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளுக்குள் சிக்கி இளவரசன் என்பவர் உயிரிழந்தார். தொழிலாளர்கள் 16 பேர் காயமடைந்தனர். இதில் 4 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து மாவட்ட கலெக்டர் சுப்பையன் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டார். கட்டட விபத்து குறித்து விசாரணை நடத்தி அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் என்ன காரணத்தினால சிங்க் ஆயிருக்கு, வெயிட் தாங்காம இருக்கா என்னன்றதை சொல்லிட்டு அப்போ அசஸ் பண்றோம். பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரசுக்கு அறிக்கை அனுப்புவோம். 3 பேருக்கு ஃப்ராக்சர்ஸ் இருக்கு, ஒருத்தர் இறந்திருக்காரு. மற்றவங்களுக்கு சின்ன சின்ன ப்ரூயிஷஸ் இருக்கு. மொத்தம் ஒரு 12 பேருக்கு இன்னும் ப்ரூயிஷஸ் இருக்கு. தனியார் திருமண மண்டபம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தால் புன்னைநல்லூர் பகுதியில் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் உள்ள 23 அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் சேர்வதற்கான செவிலியர் பட்டய படிப்புக்கான கலந்தாய்வு சென்னையில் திங்களன்று துவங்கியது. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் 23 அரசு செவிலியர் பயிற்சி பள்ளிகளில் 2000 இடங்கள் உள்ளன. இந்த படிப்புக்கான விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் முதல் வாரம் விநியோகிக்கப்பட்டன. மொத்தம் 8139 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேர்வுக்குழு இயக்கத்தில் பெறப்பட்டன. விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மொத்தம் 8101 பேருக்கான தரவரிசை பட்டியல் கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. இப்படிப்புக்கான கலந்தாய்வு திங்கள்கிழமையன்று துவங்கியது. முதல் நாளில் 854 மாணவர்கள் கலந்தாய்வு அழைக்கப்பட்டிருந்தனர். வேலூர்லேருந்து வரேன். எனக்கு நர்சிங்க்கு நான் ஆகஸ்ட் மந்த் அப்ளை பண்ணியிருந்தேன். எங்க கவுன்சிலிங்காக எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. வந்தோடனே எனக்கு காஞ்சிபுரத்தில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு நர்சிங்னா ரொம்ப பிடிக்கும். வேலூர்லேருந்து வரேன். எனக்கு நர்சிங்னா ரொம்ப பிடிக்கும். என்னை கால் பண்ணி நேற்று வர சொன்னாங்க கவுன்சிலிங்க்கு. எனக்கு கேஎம்சி காலேஜ் சென்னையில் கிடைச்சிருக்கு. மருத்துவ படிப்பில் முக்கியமானதாக கருதப்படும் நர்சிங் படிப்பில் சேர்வதற்கான இக்கலந்தாய்வு செப்டம்பர் 18ஆம் தேதி நிறைவடைகிறது. வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டை நாமத்துடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகுதிகாண் முறையினும் வெயிட்டேஜ் கணக்கிடுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கல்வி இயக்குநரக அதிகாரிகள் சிலர் தங்களது கௌரவ பிரச்சனையாக இந்த விஷயத்தை அணுகுவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதை கண்டிக்கும் வகையில் சென்னை டிபிஐ வளாகத்தில் திங்களன்று பட்டை நாமத்தை தங்கள் நெத்தியில் இட்டு எதிர்ப்பை வெளிக்காட்டினர். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு டிபிஐ ராமம் போட்டு முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்க நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டின் பேரும் சிஎம்னுடைய ஆலோசனை பேரும் ஒரு குழு அமைக்கப்படும், இதுக்கு ஒரு தீர்வு விரைவில் கொண்டு வரோம்னு சொல்ற சிச்சுவேஷன்ல நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா 62,500 ஃபேமிலி சார்பாக நாங்களே ஒரு கல்வியாளரை அந்த குழுவில் நியமிக்கணும்னு கேட்டுக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா இது எங்களுக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம், ஸ்டேவை சீக்கிரமா உடைச்சு நீங்க போஸ்டிங் போடுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளத்துக்கு எங்க மூஞ்சில ராமம் போடுறீங்களா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ராமம் போட்டு டிபிஐ வளாகத்துல முற்றுகை போராட்டம் இட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் செக்ரட்டரி தான் இந்த கருத்து சொன்னதா நேற்று எங்களுக்கு தகவல் வந்ததுங்க. ஏன்னா பிரிஸ்டேஜ் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு அதாவது இந்த ஸ்டேவை உடைச்சிட்டு சீக்கிரமா போஸ்டிங் போடுங்க, எனக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதா நேத்துக்கு எங்களுக்கு இந்த நியூஸ் வந்ததுங்க. அப்ப பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா 62,500 ஃபேமிலிக்கு என்னங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் ரைட்டுங்களா? நாங்களா முறைப்படி பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு தான் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது தொடர்பாக டிபிஐ கமிஷனரை சந்திக்க இருப்பதாகவும் பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். முதல்வர் ஜெயலலிதாவை மரியாதை நிமித்தமாக ஹாலிவுட் நடிகர் அர்னால்ட் சந்தித்து பேசினார். பிரபல ஹாலிவுட் நடிகரும் கலிபோர்னியா மாகாணத்தின் 2003-2011 ஆண்டு வரை கவர்னராக இருந்தவருமான அர்னால்ட் ஸ்வார்ஸ்நேக்கர் திங்களன்று சென்னை வந்தார். மரியாதை நிமித்தமாக முதல்வர் ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். முதல்வருடனான இச்சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அர்னால்ட் தெரிவித்தார். முதல்வர் ஜெயலலிதா மிக சிறந்த தலைவராக விளங்குவதாகவும் கல்வி, தொழில் ஆகியன தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ளதாகவும் அர்னால்ட் கூறினார். சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ள ஐ திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக அர்னால்ட் தமிழகம் வந்துள்ளார். தங்கத்தின் விலையில் திங்கள்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 20,472 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,559 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 44 ரூபாய்க்கு விற்பனையானது.
பார்வெள்ளியின் விலை 41,100 ரூபாயாக இருந்தது. இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஆந்திராவில் மின்னணு அமைச்சரவை கூட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூட்டி விவாதித்தார். மத்திய அமைச்சரவை மற்றும் மாநில அமைச்சரவை கூடும் சமயங்களில் கோப்புகளுடன் அமைச்சர்கள், அதிகாரிகள் கூட்ட அரங்கினுள் விறுவிறுவென நடந்து செல்வதுதான் காலம் காலமாக நடந்து வந்தது. இப்போது நாட்டில் முதல் முறையாக ஆந்திராவில் மின்னணு அமைச்சரவை முதல்வர் சந்திரபாபு தலைமையில் கூடி விவாதித்துள்ளது. ஹைதராபாத்தில் நடந்த இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்த முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பேப்பர் கட்டுகள் இல்லாமல் கையடக்க கணினிகளுடன் மட்டும் கூட்ட அரங்கினுள் சென்றனர். கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பொருள்கள் குறித்த விவரங்கள் கணினிகளில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு இருந்ததால் முதல்வரும் அமைச்சர்களும் எவ்வித சிரமமும் இன்றி கலந்துரையாடியதாக ஆந்திர முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இது வழக்கமான அமைச்சரவை கூட்டம்தான் என்றாலும் காகித கட்டுகள் இல்லாமல் நடந்துள்ள முதலாவது அமைச்சரவை கூட்டம் என்பதுதான் இக்கூட்டத்தின் சிறப்பம்சம் என்றும் முதல்வர் அலுவலகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 1995 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரையில் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு இருந்தபோது பல்வேறு மின்னணு செயல்பாட்டு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலம் ஆந்திராவில் மின்னணு புரட்சியை சந்திரபாபு ஏற்படுத்தினார். இப்போது கேபினட் எனப்படும் மின்னணு அமைச்சரவையை கூட்டியிருப்பதன் மூலம் நாட்டுக்கு புதிய வழியை காட்டியுள்ளார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.